கடலை பருப்பு சட்னி நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே கடலை பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே எடுத்து ஆற வச்சிடலாம். அதே எண்ணெயில் 2 வரமிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ அதே பேனில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு துண்டு, 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு புளி சேர்த்து வதக்கிட்டு தேங்காயை அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் 2 நிமிஷம் கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்த உடனே எடுத்து ஆற விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்ச வரமிளகா, கடலைப்பருப்பு, வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு வரமிளகா, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து சட்னியில் சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விட்டு எடுத்தோன்னா கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்ன சட்னி செய்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த கடலைப்பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஓகே, பை காய்ஸ்.